இருக்கிறார். பணக்காரராக இருந்த இவங்க குடும்பம் ஒரே நாள்ல நடு ரோட்ல நிற்கக்கூடிய அளவுக்கு ஏழ்மை நிலைமைக்கு வந்திருக்கிறது. குடும்பத்தை அந்த கஷ்டத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு வடிவுக்கரசிக்கு வந்திருக்கிறது. அதனால இவர் வேலைக்கு செல்ல தொடங்கி இருக்கிறார். முதல்ல ஊர்வசி அப்படிங்கிற புடவை கடையில இவர் வேலை பார்த்திருக்கிறார். துணி கடையில வேலை செய்தபடியே சென்னை தூர்தர்ஷன்ல நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் பணியாற்றி வந்திருக்கிறார். சினிமா வாய்ப்பு தேடி இவர் எங்கேயுமே போனதில்லையா, இவரை தேடிதான் சினிமா வாய்ப்பு வந்திருக்கிறது. விமான பணிப்பெண் வேலைக்கு செல்வதற்காக ஒரு புகைப்படத்தை எடுத்திருக்கிறார் வடிவுக்கரசி. அந்த புகைப்படம் தான் சினிமாவில் தனக்கு ஒரு இடத்தை பெற்றுத்தரப்போகிறது அப்படிங்கிறது அப்போது வடிவுக்கரசிக்கு தெரியாது. அந்த போட்டோவை எடுத்தவர் ரமேஷ் அப்படிங்கிறவர். அப்போது இயக்குனர் பாரதராஜாவிடம் உதவியாளராக இருந்த பாலகுருவிடம் காட்ட, அதை தொடர்ந்து அம்மன் கிரியேஷன்ஸ் அலுவலகத்திலிருந்து வடிவுக்கரசிக்கு அழைப்பு வந்திருக்கிறது. சினிமாவில் நடிப்பதில் ஆர்வம் இல்லை என்ற போதிலும் அதை நேரடியாக சொல்லிவிட்டு திரும்பிவிட அம்மன் கிரியேஷன் சென்ற போதுதான் இயக்குனர் பாரதராஜாவை சந்திக்கின்ற வாய்ப்பு